அதிமுகவின் பிரதமர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து கும்பகோணத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது 10 ஆண்டுகளில் சிலிண்டர் விலையை 800 ரூபாய் உயர்த்திவிட்டு தற்போது தேர்தலுக்காக 100 ரூபாயை மட்டும் குறைத்து பிரதமர் நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படுவதோடு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையும் முன்பு இருந்தது போல நிர்ணயம் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என கேள்வி எழுப்பும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்க தயாரா என்றும் உதயநிதி வினவினார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? இன்னும் குழந்தையே பிறக்கல, நம்முடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கிறாரு. இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள பேர் வைக்க போறீங்களான்னு கேட்கிறாரு. எங்களுக்காவது நாங்க என்ன சொல்றோம்? யார் பிரதமரா வரணுங்கிறத விட யார் பிரதமரா வரக்கூடாதுங்கிறதுல திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்காங்க. எங்களுக்காவது குழந்தை பிறக்கல, பேர் வைக்கல. ஆனா திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் கேட்கிறேன், உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு? திரு எடப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமி பிரதமர். அப்போ